ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெகுலர் சமையல் தான். நீங்கள் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், என்னோடய ஸ்டைல் முருங்கைக்காய் சாம்பார். அப்புறம் நான் எப்படி பாவக்காய், இன்றைக்கி பாவக்காய் பொரியல் தான் பண்ணுறேன். கசப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ஒரு பாவக்காய் ஸ்டஃப்டு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெகுலர் சமையல் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன். பருப்பு நான் தனியாக எப்போவுமே தனியாக தான் வேக விட்டு பண்ணுவேன். ஏன்னா நமக்கு நின்று வேகும்போது குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி வேக வைக்கும்போது நிறைய நேரம் இதில் நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே இருக்கும். அந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு குறையாது. அதனால் நான் இப்போ ஒரு டம்ளர் பருப்பு வேக போட்டிருக்கேன் சின்ன டம்ளரில். அதுலேயே மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இந்த மேலே வந்த இந்த நுரை இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த பருப்பு நாட்டு தோரம்பருப்பு, நல்ல நாட்டு தோரம்பருப்பு. இது நான் ஊர்லேருந்து வாங்குகிறேன். நான் சென்னையில் இருக்கேன், பட் நான் இதை ஊர்லேருந்து வரவழைக்கிறேன். இது இயற்கை விவசாயிங்க கிட்ட கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அதில் நியூட்ரிஷன் நிறையா இருக்கும். ப்ளஸ் இந்த பருப்போட டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 150 கிராம் போடுற இடத்துல 100 கிராம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல நியூட்ரிஷனான ஒரு பருப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நாட்டு பருப்பு. லைட்டாக அந்த மாதிரி தோல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பருப்பு வேணும்னா, இது எந்த ப்ராடக்ட் ப்ரமோஷனும் கிடையாது. நான் சிதம்பரத்துலேருந்து வாங்குகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த பருப்பு தேவை, அங்கே ரைஸு உங்களுக்கு இயற்கை முறையில் விவசாயம் பண்ண ரைஸ் கிடைக்குது. இன்னும் சிறுதானியம் இதெல்லாம் கூட கிடைக்குது. கொஞ்சம் நம்ம ரெகுலராக வாங்குறத விட ஒரு 20 ரூபா அப்படி கூட தான் இருக்குது. பட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இது ப்ராடக்ட் ப்ரமோஷன் கிடையாது. நீங்கள் வேணும்னா எனக்கு மெசேஜில் போடுங்க, எங்கேருந்து நான் வாங்குகிறேன் அவங்க நம்பர் நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இப்போது பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே நான் இந்த முருங்கைக்காவை போட்டுருவேன். ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கேன் பருப்பு கூட. இப்போ அதில் நம்ம இந்த முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இப்போது அதுலேயே நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு பொடி சேர்க்குறேன். இது நானே வீட்டில் அரைக்கிற குழம்பு பொடி, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கும், வத்தக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த பொடி நல்லாயிருக்கும். இதை போட்டு இது கூட சேர்ந்து இது வேகட்டும். அப்போ உங்களுக்கு இந்த பொடியில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். இது கூட இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன், பெருங்காயமும் இதோட போய் சேர்த்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே பாவக்காய் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நான் இந்த தக்காளி தோல் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பீல் பண்ணி எடுத்தது, அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு புளியோடு சேர்த்து நான் கரைச்சிட்ருக்கேன். இந்த புளியை நல்ல திக்காக கரைச்சிட்டு, இப்போ இது கொஞ்சம் புளி நம்ம சாம்பாருக்கு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பாத்திரத்தில் நம்ம இது பண்ணி வச்சிட்டோன்னா அடியில் அந்த புளியோட ஓடெல்லாம் இருந்தால் தங்கிடும். இது சாம்பாருக்கு இந்த அளவு புளி போதும். ஏன்னா நம்ம தக்காளியும் போட போகிறோம். இந்த அளவு புளி போதும். இது ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த தக்காளியை நல்லா ஒரு கொஞ்சம் வெந்நீரில் எப்பவும் போல் நான் கொதிக்க விட்டுக்கிறேன். இது சாம்பாருக்கு நம்ம சாம்பார் பொடி போட்டிருந்தாலும் இந்த மாதிரி மல்லி, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணி போடுறதுன்றது காமிக்கிறேன். இப்போ இந்த பாவக்காயெலாம் நான் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். சீட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, சீட்ஸோடு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சீடை எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். முக்கால்வாசி நல்ல காய் பிஞ்சாகவும் இருக்குது. அதே சமயம் அது கொஞ்சம் முத்தலாக இருந்தால் கூட அந்த சீட் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இந்த அளவு புளி கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா பாவக்காய் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக.
இந்த கொஞ்சம் தண்ணியில் இந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தக்காளி வந்து பாவக்காய் ஸ்டஃபிங், அப்புறம் ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே இதை நான் கரைச்சிட்ருக்கேன். பாவக்காய் ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் தக்காளி ஜூஸும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். புளியோட ஜூஸ் சாரோட இதையும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பாவக்காய் ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் தக்காளி ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் தக்காளி ஜூஸ் எடுத்துடலாம். ஏன்னா இந்த தக்காளி வந்து நமக்கு மேலே வந்து நிறைய கெமிக்கல் போடுறதுனால நல்ல ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இதோட பல்பெல்லாம் வேஸ்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். ரசம் இதுக்கெல்லாம் கரைச்சி யூஸ் பண்ணிடலாம். நிச்சயமாக வேஸ்ட் ஆகாது. பேலன்ஸ் இந்த தக்காளியோட பல்ப்பு இருந்தால் கூட நம்ம அந்த புளி கரைக்கிறோம் இல்லையா, அதில் மீதி இருக்கும். அந்த புளியோடு சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நெக்ஸ்ட் டே நம்ம சட்னி அந்த மாதிரி எதுக்காவது போட்டுக்கலாம். அது வேஸ்ட்டே ஆகாது. நீங்கள் வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. இதை நம்ம கரைச்சி யூஸ் பண்ணும்போது சாம்பார் வந்து நிறைய தக்காளி இதெல்லாம் வராமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாம்பார் வந்து கிளியராக இருக்கும். இது வந்து என்னோடய ஸ்டைலு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இது ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த பாவக்காய் ஸ்டஃபிங்க்கு தக்காளி ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் புளியை வந்து நம்ம திக்காக கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். புளி வந்து நல்ல புளிக்காய்ச்சலுக்கு புளியோதரைக்கு நம்ம கரைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக. ஏன்னா ஸ்டஃபிங் இல்லையா, பேலன்ஸ் இருந்தால் நமக்கு அது யூஸ் ஆகும். எல்லாமே யூஸ் ஆகிடும். ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் இப்போ இந்த அளவு புளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வடிகட்டி திக்காக இதையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த புளி கூட இந்த தக்காளியோடது இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை நம்ம நாளைக்கு ரசம் பண்ணாலும் இல்லை இன்றைக்கி ரசம் பண்ணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது வேஸ்ட் ஆகாது. இப்போது பாவக்காய் ஸ்டஃபிங்க்கு நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி, இந்த புளி தக்காளி ஜூஸோட கொஞ்சம் பெருங்காய பொடி, பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இந்த அளவு மஞ்சள் பொடி, அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள். பருப்பு வந்து 90% வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். ரொம்ப குழைவாக வெந்தால் சாம்பார் நல்லா இருக்காது. அதில் இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்னா கேரட், தக்காளி ஜூஸும் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கோம். புளி லாஸ்ட்டில் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகணும். அதுக்கால எப்படி ஸ்டஃபிங் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம இப்படியே ஊற்றியே நம்ம ஜஸ்ட்டு வேக விட்டுக்கலாம். ஆனால் அது உள்ள எல்லாத்துலேயுமே அந்த சாறு வந்து போகாது. அதனால் நம்ம ஒரு தடவை இந்த சாறு வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி உப்பு போட்டிருக்கோம். எல்லாமே அதில் இருக்குது. எல்லா மசாலாவும் இருக்குது. ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஒரு தடவை இப்படி முடிஞ்ச அளவு இப்படி இது பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே வந்து உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். எல்லா பாவக்காய்க்கும் அதுக்குள்ளே அந்த சாறு போகிற மாதிரி ஃபுல்லாக நம்ம அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் பிளேட்டில். சாம்பாரில் பருப்பு இந்த அளவு வெந்திருந்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம குழைவாக வேக விட்டால் சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மலர்ந்த மாதிரி வெந்திருக்கும். பருப்பு மலர்ந்த மாதிரி இந்த அளவு வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரைச்சி ஃபஸ்ட்டே வச்சுட்டு இப்படி விடும்போது அதில் அடியில் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வண்டல்லாம் நின்றுடும். இப்போ இது கொஞ்ச நேரம் இந்த புளி ஊற்றினதுக்காக கொஞ்ச நேரம் கொதி வந்தால் போதும். கொதி வந்ததும் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கட் பண்ண பாவக்காய்லாம் இந்த மாதிரி சேர்த்து அடிஷ்னலாக நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாம். ஏன்னா அதுவே பாவக்காவே தண்ணி விடும். நம்மளும் இந்த மசாலா வந்து போட்டிருக்கிறோம். அதனால் இப்போ அதுக்குள்ளே நம்ம போட்ட மசாலாலேருந்து அந்த உப்பு சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. எகைன் நம்ம இது எல்லாத்தையும் இதிலே போட்டு இந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். இதை நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம்.
எல்லாமே பருப்பு எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு. இது வந்து பிங்க் சால்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இது வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒயிட் சால்ட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல பிபி எல்லாம் கொஞ்சம் ஹையாக நம்மளுக்கு இருக்கிறது தெரியுது. இந்த சால்ட் யூஸ் பண்ணும்போது பிபி வந்து கம்மியாக இருக்குது. அது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் வந்து இது ஒயிட் சால்ட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இது என்னோட ஒரு சஜஷன் தான். அப்புறம் அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்ச நாளாக இந்த பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த உப்பு போட்டு இந்த புளியும் போட்டிருக்கோம். அதை எல்லாம் சேர்ந்து அந்த காயில் கொஞ்சம் உப்பு சேர்கிற வரைக்கும் கொதிக்கட்டும். அடுத்து நம்ம கொஞ்சமாக ரசத்துக்கு கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, இந்த தக்காளியும் புளியும் சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இதையே நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி இந்த தக்காளி தோல் இதெல்லாம் இல்லாமல் போடும்போது ரசமும் சரி சாம்பாரும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சக்கையாக தக்காளி எல்லாம் வராது. இப்போல்லாம் வந்து நாட்டு தக்காளி அதெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. இந்த தக்காளி வந்து அந்த தக்காளியோட பல்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. அது வந்து நமக்கு சாப்பிடவும் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதோட ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. கொஞ்சமாக மிளகு ஜீரக ரசம் தான். இப்போ இந்த தக்காளி அதெல்லாம் சேர்த்து நம்ம முடிஞ்ச அளவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, நல்லா கரைச்சிட்டேன். ஸோ புளியோட பல்ப்பு எல்லாமே இதில் கரைச்சிட்டேன் நான். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம குழம்புக்கு தாளித்து போட்டுக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எடுத்து வச்சோம் இல்லையா இந்த வெந்தயம், மல்லி, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா செவக்க இதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த வறுத்த பொடியை இந்த குழம்புல சேர்த்துடலாம். நல்லா வறுத்து அரைச்சதுனால இது கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அந்த விட்ட அந்த ஜூஸு இன்னும் இவ்வளோ இருக்குது. இது கொஞ்சம் நேரம் சுண்ட விடலாம். பாவக்காயிலேருந்தும் தண்ணி விட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். இது கொஞ்சம் நேரம் சுண்ட விடலாம். ஓப்பன் பண்ணி விட்டால் சீக்கிரமாக தண்ணி சுண்டிடும். இதில் பாவக்காய்க்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு பொடி பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா அந்த அளவு காரம் இல்லை, அதனால் 2 போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு கொதி வந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை அதில் சேர்த்துடலாம். பொடி சேர்த்து லைட்டாக கொதி வந்தால் போதும். நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல வாசனையான ஒரு ரசம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசத்துக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். திறந்து வச்சு நம்ம இந்த பாத்திரத்தை மூடி வேக வைக்கல, திறந்துருக்கு வச்சதுனால ஃபுல்லாக சுண்டிடுச்சு நல்லா. இப்போ நம்ம பாவக்காவை தாளித்து கொட்டிடலாம். காய்க்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லாமே நல்லெண்ணெய் தான் நான் அதிகமாக சேர்ப்பேன். இது நல்லெண்ணெய் தான். இந்த பாகற்காய்க்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் மட்டும் தாளித்து கொட்டிக்கலாம். பக்கம் ரசத்துக்கு கடுகு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், இந்த பாவக்காய்க்கு நான் வந்து இந்த அளவு வெல்லம் சேர்ப்பேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும்போது எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பாவக்காய் பண்ணும்போது உங்களுக்கு அதில் எல்லாமே உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வெல்லம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கசப்பு சுத்தமாக இருக்காது. ஆல்ரெடி
நம்ம புளி இதெல்லாம் போட்டு கொதிக்க விடுறதுனால அதில் கசப்புங்கிறதே இருக்காது. நம்ம கொஞ்சம் வெல்லம் எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் சேர்க்குறேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சமையல் இதுதான். முருங்கைக்காய் கேரட் போட்டு சாம்பார், மிளகு ஜீரக ரசம், முருங்கைக்காய் ஃப்ரை. இப்போ அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி அதோட மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பாவக்காய் ஃப்ரை பண்ணி பாருங்கள். சம்ப்ரித்தி ஃபேப்ரிக்ஸ் அண்ட் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெகுலராக என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். நீங்கள் இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பாவக்காய் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு பாவக்காய் சாம்பார் இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.